எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக தமிழ் வீடியோ சேனல்லேருந்து பேசுகிறோம். ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அதாவது வந்து சமைக்கிற வீடியோ. என்ன பண்ணலான்னா பிரெட் மலாய், பிரெட்டில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால ஸ்பெஷலாக பண்ணுவோம், எது சீப்பாக கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, சுகர் தேவைக்கேற்ப. ஜாஸ்தி வச்சுருக்கிறேன், பார்க்கலாம் எவ்வளோ தேவைப்படுதோ போடலாம். அப்புறம் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? சரி, ஓகே, வாங்க எப்படி சமைச்சு காமிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி சின்ன மூடி எடுத்து இப்படி ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க, ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணலாம். வாங்க, ஷேப்பே கோண கோணையாக வருது. Cicio. ஓகே, கிட்டத்தட்ட முடிய போகுது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணியாச்சு. கட் ஆக மாட்டேது. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வேஸ்ட்டு நினைக்காதீங்க. இதை வச்சு நான் நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? இது இப்படியே வச்சுருவோம். எங்கள் சமையல் ரூம் சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்பேஸ் கூட பத்தலைங்க. சரி, ஓகே, வாங்க வாங்க. இப்போ என்ன பண்ணால் எண்ணெய் நல்லா காயணும். காயுதான்னு பாருங்கள். காஞ்சி வருது. சரி, ஓகே, ஸ்டீம் கம்மி பண்ணி வச்சிடறேன். இப்போது சரி, அது காயுது போல். சரி, நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. அதுலேயே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். ஏலக்காய், அப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு நம்ம இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வாங்க, தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எடுக்கவே வரலங்க, அதனால நான் இதில் போடுறேன். நல்லா லைட்டாக தெரிச்சிருச்சு. கொஞ்சம் ப்ரௌனாக வருது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. எண்ணெய் வர லைட்டாக தெரிச்சிருச்சுங்க கையிலையும் முகத்துலையும். அதனால தான் இந்த கரண்டி மாற்றினேன். அது சின்னதாக இருக்கா இது, அதனால வந்து எடுக்க வாட்டம் வரல. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச பிரெட் மலாயை என் தம்பி விக்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். பாருங்கள் விக்கி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உண்மையாக சொல்லு. செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையாக சொல்லுடா. பால்கோவா மாதிரியே இருக்குது, டேஸ்டா இருக்குது. இந்த சாப்பிடு ஃபுல்லாக சாப்பிட்டு சொல்லு. கொஞ்சம் அப்படியே பிளேட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போ. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் செய்யணும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.